Friends, welcome to Vishnu Anime. In the video, என்ன பார்க்க போறோம்னா guys, நம்ம ஜிராயா ரியல் ஸ்டோரி பார்ட் 4 தான் பார்க்க போறோம். guys, நம்ம தமிழ்லேயே முதல் தடவையா இந்த ஜிராயா ரியல் ஸ்டோரி சீரியஸ் நாம தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் யூடியூப்ல இந்த தமிழில் யாருமே அவ்வளோவா போட்டதில்லை. நாம் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கோம். அதனால இதை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. பிளேலிஸ்ட்டில் ஏற்கனவே இருக்குது. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அந்த போர் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஜிராயாவோட பெரிய எதிரியாக நம்ம ஒரோச்சிமாரு மாறிடுவார். அதுக்கப்புறம் ஜிராயாசுனோடைக்கு அந்த போரில் சண்டை போட்டு அடிப்பட்டதுனால அது க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு மேன்சனுக்கு போவாங்க. அங்கே நம்ம ஒரோச்சிமாருக்கு ஒய்ஃபாக ஆக வேண்டியவங்க அது ஒன்று கல்யாணம் ஆக அவங்க இருப்பாங்க. இந்த பொண்ணு வந்து ஒரோச்சிமாரு கெட்டவன்னு தெரிஞ்சு இந்த மேன்சனில் ஒளிஞ்சிட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்ச ஒரோச்சிமாருக்கு விஷயம் தெரிஞ்சதால அந்த மேன்சனுக்கு நைட்டு சுனாடே ஜிராயா தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க மேலே விஷத்தை கக்கிட்டு அதுக்கப்புறம் விஷத்தை வச்சுட்டு அந்த பொண்ணை திருடிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் காய்ஸ் அந்த பாய்சன் எங்கே பரவுதுன்னா இந்தியா ஃபுல்லாக பரவுது. அதாவது நம்ம இந்தியாவில் தான் இது சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் காய்ஸ் நம்ம ஜிராயா சுனாடே தங்கிட்டு இருந்த மேன்சன் எங்கே இருக்குன்னா அதுவும் இந்தியாவில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஜிராயாவோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெங்கு மேஜிக் கிடைக்கும். அதாவது கொசு மேஜிக் தான் காய்ஸ். அந்த டெங்கு கொசு தெரியும்ல, அந்த டெங்கு மேஜிக் தான். அதனால் அவங்களுக்கு ரெக்க இந்தியாவுக்கு பறந்து போய் ஜிராயா சுனாடேவை காப்பாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜிராயாவும் சுனாடேவும் சேர்ந்து ஒரோச்சிமாருவை முடிச்சுட்டு அந்த பொண்ணையும் காப்பாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜிராயா அந்த ஜப்பானுக்கே ஒரு ராஜாவாக மாறுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜிராயாவும் சுனாடேவும் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ்கிறாங்க. இதோட இந்த ஸ்டோரி முடியுது காய்ஸ். இந்த சீரியஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், பை காய்ஸ், பாய்.